கடவுள்னு அரியலூருக்கு வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டோம். பிரச்சாரம் பண்ண மாட்டோம். இனிமே மதமாற்றம் செய்ய மாட்டோம். மதமாற்றம் செய்ய மாட்டோம். நாங்க செஞ்சது தப்பு. சாமி சாமி முன்னாடி கும்பிடுங்க. அப்புறம் எங்க கர்த்தர் இருக்காரு. அம்மா எங்க அம்மா தான். ஆமா. என்ன மன்னிச்சிருமா. உழுந்து கூப்பிடு. சிவார்த்தம் காட்டுங்க. பார்த்தா படிச்சவங்களா இருக்காங்க. ரொம்ப கிராஜுவேட்டா இருக்காங்க. இன்னும் நல்லா புத்திய கூட ஐயா. நீ தொட்டாத பாவம் போட்டு போவோம். சரியா? சரியா? அரியலூர் விட்டு போறதுக்கு முன்னாடி சரியா இதை நீங்களும் அழைக்க கூடாது. இப்படியே ஓடி போடுங்க. நாங்க என்ன உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். சரியா? உங்க போனை வாங்கிட்டு கடவுள்னு அரியலூருக்கு வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டோம். அன்பிற்கினிய இந்திய துணைக்கண்டத்திலே வாழும் அனைத்து மக்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாட்டிலே பூர்வமாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட சொந்தங்களுக்கும் நம்மை காலாகாலமாக அடிமைப்படுத்தி வரும் ஐரோப்பியர்களான ஆரியர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆரியர்களே, உங்களுடைய அடிமைத்தனத்தின் கீழ் இருக்கும் மக்களை உங்கள் இஷ்டப்படி நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வணைந்து அவர்களை உங்கள் இஷ்டத்திற்கு நடத்துகிறீர்கள் என்பதை கடந்த சில காலமாக நாம் அதை அறிய இயலும். ஏனென்றால் நீங்கள் செய்ய சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களது கைக்கூலிகள் மிக அழகாக செய்து வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள இயலுகிறது. நீங்கள் சிலரை அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள். அதன்படி உங்களது கூட்டம் செய்து வருகிறது. ஆனால் அவமானத்தை தவறாக எண்ணுகிறவர்கள் அல்ல, அவமானமாக எண்ணுகிறவர்கள் அல்ல கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு புரியுமா? அது கிறிஸ்தவருக்கு அவமானங்கள் ஒரு பொருளே அல்ல என்று சொன்னால் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்தவம் இப்படிப்பட்ட பாடுகளை எதிர்பார்க்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். கிறிஸ்தவ திருச்சபையினுடைய வரலாறை நீங்கள் அறிவீர்களா? கிறிஸ்தவம் எப்பொழுதெல்லாம் ஒடுக்கப்படுகிறதோ, நசுக்கப்படுகிறதோ, எதிர்க்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அது வளர்ந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். கிறிஸ்தவம் ஒரு மூட்டை பூச்சியை போன்றது. நீங்கள் நசுக்க நசுக்க அது பெருகிக்கொண்டே இருக்கும், அது வளர்ந்து கொண்டே இருக்கும். இன்னும் அதிகமாய் அது பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். நான் வர்ணாசிரமத்தை படைத்தேன் என்று சொல்ல ஒரு இறைவனால் முடியுமென்றால், நான் என்னைப் போல உங்களை படைத்தேன் என்று ஒரு இறைவனால் சொல்ல முடியும் என்றால் அது இயேசுவாகவே இருக்க முடியும். நீங்கள் ஒரு கொள்கையை பின்பற்றுகிறீர்கள், நாங்கள் ஒரு கொள்கையை பின்பற்றுகிறோம். இரண்டும் வெவ்வேறான எதிரெதிர் கொள்கைகள். நீங்கள் சொல்வது போல கிருஷ்ணன் சதுர்வர்ணம் மயாசிஷ்டம் என்று சொல்லியிருக்கிறது போல 4 வர்ணத்தையும் அவர் படைத்திருந்தார் என்று நீங்கள் நம்புவது போல, நாங்கள் எங்கள் இறைவனாகிய பரம்பொருள் மூவராக இருக்கிறார். அவர்
தான் எப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு இருக்கிறாரோ அப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு மனிதனை படைத்தார் என்று நம்புகிறது. அவர் நெற்றிலிருந்தோ தோளிலிருந்தோ இடுப்பிலிருந்தோ பாதத்திலிருந்தோ எவரையும் படைக்கவில்லை. மாறாக அவர் மண்ணை எடுத்து மனிதனை படைத்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஊதி தன்னை போலவே அவன் சிந்திக்கும்படியான ஒரு திறனை கொடுத்தார் என்றால், சுயாதீனத்தை கொடுத்தார் என்றால் மிகையாகாது. அதனால்தான் இந்த கொள்கையை பிடித்தவர்கள் இந்த கொள்கையின் பக்கமாய் தேடி வருகிறார்கள். இந்த கொள்கையின்பால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் யாவரும் சமம் என்ற எண்ணமுடையவர்கள் இவர்கள் தங்களுடைய கொள்கையை சொல்வதற்காக வருகிறார்கள், பிட் நோட்டீஸ் கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த பிட் நோட்டீஸை வாங்குவதற்கு ஒரு சகோதரனுக்கு உரிமை இருக்கிறது, அதை வாங்காமல் இருப்பதற்கும் உரிமை இருக்கிறது. முதல் உரிமையை அவர் பயன்படுத்தலாம் அல்லது பயன்படுத்தாமலும் இருக்கலாம். இரண்டாவது, அவர் அந்த நோட்டீஸை வாங்கி விட்டார் என்றால் அதை படிக்கலாம் அல்லது கிழிக்கலாம். அதையும் மீறி அவர் படித்தார் என்றால் அவர் படித்துவிட்டு அதை அப்படியே மறந்துவிடலாம் அல்லது அதையே நினைத்துவிட்டு திரும்ப அதில் எழுதப்பட்டிருக்கிறவைகளை நம்பலாம். அவர் ஒருவேளை நம்பிவிட்டார் என்றால் அவர் திருச்சபைக்கு வரலாம், திருச்சபைக்கு ஒருவேளை வந்துவிட்டு திரும்பி கூட போய்விடலாம், அல்லது ஒருவேளை அதிலே நிலைத்து விட்டார் என்றால் அவர் ஞானஸ்நானம் எடுக்கலாம் அல்லது ஞானஸ்நானம் எடுக்காமலும் போகலாம், அல்லது ஞானஸ்நானம் எடுத்து மறுபடியும் வழி விலகி கூட போகலாம். இது எல்லாவற்றிற்குமே அந்த நபருக்கு முழு அதிகாரம், உரிமை இருக்கிறது. ஒருவரின் உரிமையை தடுப்பதற்கு நாம் எந்த விதத்திலும் நமக்கு அதிகாரம் கிடையாது என்பதை முதலில் நாம் தெரிந்து வைத்தவர்களாய் இருக்க வேண்டும். தன்னுடைய கொள்கையை ஒருவர் சொல்வதற்கு இந்த உலகத்திலே அனைவருக்குமே உரிமை உண்டு என்று நம்முடைய அரசியல் சட்டம், அரசியல் சாசனம் மிக தெளிவாக வரையறுத்திருக்கிறது. கொள்கையை மட்டுமல்ல, நம்முடைய ஒவ்வொருவருடைய மதத்தையும் நாம் பிரஸ்தாபப்படுத்த இயலும். எங்களிடம் அநேகர் எங்கள் வீடுகளிலும் வந்து ஒவ்வொரு முறை திருவிழாவின் போதும் தங்களுடைய பத்திரிகையை எங்களிடத்தில் கொடுக்கிறார்கள். நாங்களும் அதை வாங்கிக் கொள்கிறோம் மனப்பூர்வமாக. அவர்களிடத்தில் நாங்கள் சண்டை போடுவதில்லை. ஆனால் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதற்காக. ஆனால் அதை நாங்கள் செய்வதில்லை. அவர்கள் உண்டியலை குலுக்குகிறார்கள், நாங்கள் போடுகிறோம். இறைவனுக்காக என்று அல்ல, எங்களுக்கு முன்பாக வந்து நீட்டிவிட்டார்களே என்பதற்காக. எங்களுக்கு இருக்கும் உரிமைகளை நாங்கள் பயன்படுத்தலாம், பயன்படுத்தாமலும் இருக்கலாம். எங்களுக்கு உரிமைகள் இருக்கிறது என்பதை முதலில் நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய இந்திய அரசியல் சாசனம் மிக தெளிவாக வரையறுத்திருக்கிறது, ஒருவர் தன்னுடைய மதத்தை பறைசாற்றலாம், பரப்பலாம் என்று. பறைசாற்றுவது மட்டுமல்ல, பரப்பவும் நமக்கு இந்திய அரசியல் சாசனம் அனுமதி அளித்திருக்கிறது. நீங்களும் தெரு தெருவாக வந்து பிட் நோட்டீஸ் கொடுக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எவர் ஒருவருக்கு உங்களுடைய கொள்கையில் பிடித்திருக்கிறதோ அவர் உங்களுடைய கொள்கையை பின்பற்றுவார். உங்களுடைய கொள்கையை பிடிக்காதவர் உங்களுடைய கொள்கையை பின்பற்ற மாட்டார். அதுபோலவே நாங்களும் கொடுக்கிறோம். எங்களுடைய கொள்கை எவருக்கு பிடித்திருக்கிறதோ அவருக்கு நாங்கள் அதை குறித்து சொல்லுகிறோம். அவருக்கு அது பிடித்திருந்தால் அவர் திருச்சபைக்கு வருவார். திருச்சபைக்கு வந்தால் அவர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்வார். ஞானஸ்நானம் எடுத்தால் அவர் நிலைத்து நிற்பார், அல்லது இவைகளெல்லாம் செய்யாமலும் இருப்பார். அதனால் இது கட்டாயத்தின் பேரில் நடக்க வேண்டிய ஒன்றல்ல. தனது
உரிமையின் அடிப்படையில் தான் எதை பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்துதான தனக்கு இருக்கும் சுய அறிவினாலே செய்ய வேண்டிய ஒன்று. இது கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். எவர் ஒருவரையும் கட்டாயமாக மதம் ஆற்ற முடியாது என்று ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தெளிவாக தெரியும். ஆனால் தேவன் கட்டளையிட்டு விட்டாரே என்பதற்காக ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அதை சொல்லுகிறார்கள். அறிவிக்கப்படாத ஒவ்வொரு நபருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அதை ஏற்றுக்கொள்வதும் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் மறுதளிப்பதும் அவரவர்களுடைய இஷ்டம். எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று எங்களுடைய வேதம் சொல்லவில்லை. எவர் தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பக்தியுள்ளவராக இருக்கிறாரோ அவர்களை தான் தேவன் தெரிந்து கொள்வார். முதலாவது. இரண்டாவது, தேவன் யாரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறாரோ அவர்களை தான் தெரிந்து கொள்வார், எல்லாரையும் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது மூன்றாவதாக, அவர் ஜாதிக்கு ஒருவனையும் கோத்திரத்துக்கு ஒருவனையும் தேர்ந்தெடுக்கிறார் என்பதாக. அவர் எல்லாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை, சிலரை மட்டுமே தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதிலிருந்து அவர் எவரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர் ஒருவர்தான் கிறிஸ்தவராக மாற முடியுமே தவிர சொல்லுபவரெல்லாம் கேட்பவரெல்லாம் கிறிஸ்தவராகிவிட முடியாது. தேவன் யாரை முன்னறிந்தாரோ எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் மட்டுமே நீதிமான்களாக்கப்படுவார்கள். மற்றவர்கள் தேவனுடைய சபையிலே நிலைநிற்க முடியாது. நீதிமான்களுடைய சபையிலே பாவிகள் ஒருவரும் நிலைநிற்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான்களாக எவர் ஒருவரை தேவன் தெரிந்தெடுத்தாரோ அவர்கள் மட்டுமே தேவனின் திருச்சபையிலே நிலைத்து நிற்க முடியும். அப்படியாக கிறிஸ்தவர்கள் நீதிமானாக இருந்தால் மட்டுமே தேவன் அந்த திருச்சபையிலே அவர்கள் நிலைநிற்கச் செய்வார். இல்லாவிடில் அவர்களை அந்த இடத்தில் நிலைநிற்க செய்ய மாட்டார் என்பதை நாம் நமது வேதத்திலிருந்தே அறியலாம். ஆரியர்களைப் போன்று வலுக்கட்டாயமாக கர்வாப்சி என்ற முறையில் நாம் பணம் கொடுத்து எவரையும் மதம் மாற்றுவது இல்லை என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவருமே அறிவார்கள். ஏனென்றால் எந்த ஒரு கிறிஸ்தவருமே பணத்தை வாங்கி கொண்டு தனது மதத்தை மாற்றிக்கொண்டவராக இருக்க மாட்டார். ஏனென்றால் அப்படி ஒரு இழிநிலையை செய்வதற்கு எவருமே இறங்கி வர மாட்டார்கள். நம்முடைய இந்திய தேசத்திலே அனைத்து இன மக்களுமே கிறிஸ்தவர்களாக இப்பொழுது நம்மிடத்தில் இருக்கிறார்கள். அனைவருமே உயர் சாதி என்று சொல்லக்கூடியவர்களும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். தாழ்நிலை சாதியில் இருக்கிறவர்களும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். சாதியே இல்லை என்று சொல்பவர்களும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆக நாம் கிறிஸ்தவர்களை குறை சொல்வதற்கு முன்பாக ஏன் எல்லாரும் கிறிஸ்தவத்துக்கு போகிறார்கள் என்று யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என்றாவது ஆரியர்களாகிய நீங்கள் இதை யோசித்ததுண்டா? ஏன் எல்லா இந்துக்களும் கிறிஸ்தவத்தை தழுவுகிறார்கள் என்று யோசித்ததுண்டா? உங்களால் தானே. நீங்கள் ஏற்றத்தாழ்வு கொள்கையை உண்டாக்கியதனால்தானே. என்றாவது இதை குறித்து யோசித்ததுண்டா? நீங்கள் கட்டுக்கதைகளை உருவாக்கினதினால்தானே. என்றாவது இதனை விசுவாசித்ததுண்டா, யோசித்ததுண்டா? இதனால்தான் இவர்கள் போகிறார்கள் என்று ஒரு நாளும் யோசித்திருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு உங்கள் மதம் தேய்கிறதே என்று பயம். அதனால்தானே. இதையெல்லாம் சற்று யோசித்து பாருங்கள். இந்து என்பது ஒரு மதமே அல்ல என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கூட இதைத்தான் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்து என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை என்று அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இந்துத்துவா என்று சொல்லி. இந்துத்துவா என்றால் அது ஒரு மதம் அல்ல, அதுக்கும் கடவுள் கொள்கைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதை முன்னாள் பிரதமரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். அனைத்து தலைவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள்.
இது ஜாதிய அடிப்படையிலான சனாதன தர்மம். அதை தர்மமாக நினைக்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டத்தின் ஒரு கலாச்சார வாழ்க்கை முறையாக இது இருக்கிறது என்றால் மிகையாகாது. இன்று கடவுளின் பெயரால் நடத்தப்படும் படுகொலைகளும் இவ்விதமான காரியங்களும் எந்த பிராமணனுமே இதை நேரடியாக களத்தில் நின்று செய்வதில்லை என்பதை நாம் ஆழ்ந்து நோக்கலாம். இடைநிலையிலுள்ள நபர்களை பயன்படுத்தித்தான் இவர்கள் தங்களுடைய செல்வாக்கை இங்கே நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றனர். நமது இந்திய கலாச்சாரம், நமது இந்திய பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டியது உண்மைதான். கிறிஸ்தவம் கலாச்சாரத்தை அழிக்க வந்த மதம் அல்ல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய கலாச்சாரத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. மாறாக ஐரோப்பியர்கள் இதை திணித்தார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய கலாச்சாரத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தால் இயேசுவை பின்பற்றின ஐரோப்பியக்காரர்கள் இயேசுவை போல் அங்கிகளை அணிந்திருந்திருக்க வேண்டும். இயேசுவை போல அரைமையம் பேசியிருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இதையெல்லாம் செய்யவில்லை. அவர்களுடைய கோட்டையும் பேண்ட்டையும் போட்டுக்கொண்டு திரிந்தார்கள். அவர்களுடைய கலாச்சார திணிப்பு என்பது நடந்ததே அன்றி இயேசு கிறிஸ்துவால் இவைகள் நிகழ்ந்தவைகள் அல்ல. இவர்கள் ஐரோப்பியர்கள். இந்த ஐரோப்பியர்கள் எப்பொழுதுமே இன்னொரு நபர்களை அடிமைப்படுத்துபவர்கள். பிராமணர்களும் அதே விதமாக. அவர்களை இன்னொரு விதமாக சொல்ல வேண்டுமென்றால் இண்டோ ஆரியன்ஸ் அல்லது இண்டோ ஐரோப்பியன்ஸ், இந்தோ யூரோப்பியன்ஸ் என்று சொல்வார்கள். அப்படியாக தன்னை இந்தோ யூரோப்பியன்களாக அடையாளப்படுத்திக் கொள்கிறவர்கள். அதற்கென்று இவர்கள் அமைப்பை நடத்தி அந்த அமைப்பின் கீழ் செயல்பட்டு வருகிறவர்கள். இந்த ஆரியர்களுக்கும் அந்த ஐரோப்பியர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அந்த ஐரோப்பியர்கள் எப்படி அடிமைப்படுத்த நினைத்தார்களோ அதே விதமாகத்தான் இந்த ஆரியர்களும் அப்பொழுதே நினைத்து விட்டார்கள். நினைத்து அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். காலம் காலமாக கிறிஸ்தவர்களை தவிர, இஸ்லாமியர்களை தவிர இந்தியாவில் அனைவரும் பிராமணருக்கு அடிமைகளாகத்தான் இருந்து வருகிறார்கள். இந்த நிலைமையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து மீள வேண்டும் என்று யோசிக்கிறவர்கள்தான் கிறிஸ்தவத்தை தழுவுகிறார்கள், இஸ்லாமியத்தை தழுவுகிறார்கள். அது அவர்களுடைய விருப்பம். எவர் ஒருவருடைய விருப்பத்தையும் தடுப்பது நமது நோக்கமல்ல. நான் கிறிஸ்தவன் ஆக மாட்டேன் என்று சொல்லி போன ஒருவனை போய் வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து ஞானஸ்நானம் நாங்கள் கொடுத்தால் அது பாவமாகத்தான் இருக்கும். அப்படி நாங்கள் எவரையும் செய்ததாக இதுவரைக்கும் யாரும் சொன்னதில்லை. அப்படி செய் பழக்கமும் இல்லை. ஆரியர்கள் சொல்வது போல நாங்கள் திராவிடர்களை அழிக்க வந்தவர்கள் அல்ல, மாறாக ஆரியர்களிடமிருந்து விடுவிக்க வந்தவர்கள். இதனால்தான் நீங்கள் கொதிக்கிறீர்கள் என்று அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான் இவைகள். கிறிஸ்தவம் உங்களுடைய அடிமைத்தனத்தின் வாழ்வு முறையை ஒழிக்கிறது என்று பயந்ததினால்தான் இப்பொழுது இந்த மாதிரியான சட்டங்களையும் இது மாதிரியான செயல்பாடுகளையும் நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. நீங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவதற்காக இப்படியெல்லாம் செய்து வருகிறீர்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அரசு மிக விரைவில் இதை கண்டிக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். உண்மையுள்ள சகோதரர்கள், இந்து சகோதரர்கள் இதை கண்டிப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நன்றி.